ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவனார் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அப்பர் அருளி செய்த தேவாரத்தில் 4ஆம் திருமுறையில் 90வது பதிகத்தை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 4ஆம் திருமுறையில் திருவிருத்தமாக இடம்பெற்ற இந்த பதிகம் திருவேதிகுடி என்கிற திருத்தலத்திற்கு அருளி செய்யப்பட்டது. அப்பர் சுவாமிகள் திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை இந்த தலங்களையெல்லாம் பார்த்து வழிபட்ட காலத்திலே தான் இந்த கோயில்களுக்கெல்லாம் அருகே இருக்கக்கூடிய இந்த திருவேதிகுடிக்கும் பெருமான் சென்றிருப்பார் என்று கருதப்படுகிறது. அங்கே வேதிகுடிக்கு இந்த பதிகத்தை அவர் அருளி செய்கின்றார், திருவிருத்தத்தை. இறைவனை சென்று திருக்கோயிலிலே வழிபடுகிற முறையே கைகளிலே மலரும் நாவிலே மலரும் கொண்டு மலரும் கொண்டு அவரை பூசிக்க வேண்டும் என்பதுதான் முறை. அந்த கொடி மலரோ செடி மலரோ அந்த மலர்களையும் மலராக தோத்திரங்கள், இந்த இரண்டுமே நாம் வழிபாட்டிற்கு அவசியமாக செய்ய வேண்டியது. சில சமயங்களிலே இந்த நாள் மலராக கிடைக்காமல் போகும். சில போதுகளிலே சில காலங்களிலே நாம் வழிபடுகிற பொழுது மலர் இல்லை என்று சொன்னாலும் தோத்திரங்களை கொண்டு நாம் வழிபாட்டை செய்யலாம். தோத்திரங்களை பாடுகிற பொழுதெல்லாம் வழிபாடு தான். அதனால் தோத்திரம் இல்லாதது வழிபாடு அல்ல. நாம் இப்போ கோயிலுக்கு போகிறோம், ஒரு அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கிடுறோம், அப்புறம் ஒரு தேங்காய் பழ தட்டு வாங்கிடுறோம். அந்த தட்டில் டிக்கெட்டை வச்சுட்டு கொண்டு போய் சிவாச்சாரியரை கொடுத்துறோம். அவர் உங்களுடைய சங்கல்பம் என்ன சொல்கிறார், பேர் நட்சத்திரம் இதெல்லாம் கேட்டு போய் மந்திரம் சொல்கிறார். வாங்கிட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சாமி அர்ச்சனை விட்டோன்ட்டு. அப்புறம் அந்த தேங்காய் வாழைப்பழத்தை சும்மா விட முடியுமா?
அதை சுற்றி பிரகாரத்தில் உட்காந்து அதை உடச்சி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக திரும்பி வந்துட வேண்டியதான். நாம் என்ன செஞ்சோம் வழிபாட்டில் அப்படின்னு கேட்டால், நாம் என்ன செஞ்சோம்னா, நம்ம ஏதாவது கோரிக்கை இருந்தால் விண்ணப்பம் இருந்தால் வச்சோம், கன்னத்தில் போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். வேற என்ன செஞ்சோம்? இது எப்படி வழிபாடாகும்? ஒரு தோத்திரமும் சொல்கிறது இல்லை, அது எப்படி வழிபாடாகும்? நாம் போய் நின்றுவிட்டு நமக்காக அவர் ஏதோ சொன்னார், அவரும் தோத்திரம் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியாது, என்ன தோத்திரம் சொன்னார்னு தெரிஞ்சாலாவது பரவாயில்ல, என்ன தோத்திரம் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த தோத்திரத்தை நீங்கள் சொன்னதை அப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி அது வந்தது அந்த பழக்கத்துக்கெல்லாம் எனக்கு புரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரி ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. நாம் பூஜை பண்ணுறது, அவங்க பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வழிபாடு செய்கிற பொறுத்து ஒரு தோத்திரத்தை சொல்லுங்கள். திருவாசகம் சொன்னாலும் சரி, தேவாரம் சொன்னாலும் சரி, திருமந்திரம் சொன்னாலும் சரி, ஒரு திருமுறை பாடல்களை சொல்லிட்டீங்கன்னா கைகெடுத்து கும்பிட்டு நாமலரில் சொல்லி முடிஞ்சால் மலர் வாங்கி கொடுத்துட்டு, சாமிக்கு சாத்திரத்துக்கு மலர் வாங்கி கொடுத்து அது நாம் செய்யணும். வழிபாட்டில் நிச்சயமாக தோத்திரம் இருக்கணுங்க. அது இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறது என்னத்துக்குன்னு எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த கோயிலுக்கு வெளியில் கடை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேரம் பேசி ஏதோ வாங்கிட்டு வியாபாரத்தை சுணக்கமாக முடிச்சுட்டு இணக்கமாக முடிச்சுட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு சாமிகிட்ட வந்து நாம் பக்தியை முடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த வழிபாட்டில் நாம் தோத்திரம் சொல்லணுங்கிறத நான் பலமுறை என்னுடைய உரைகளிலும் சொல்லுகிறேன். மற்றவர்களும் சொல்லுகிறார்கள்னு நினைக்கிறேன். மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, அதனால் அவங்களும் அதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வழிபாட்டில் தோத்திரங்கள் சொல்லணும். எமக்கு அச்சனை பாட்டே ஆகும் அப்படின்னு சுந்தரர்கிட்ட சாமி சொன்னதா சேக்கிடார் குறிப்பிடுகிறார். ஆகையினாலே தோத்திரம் சொல்லுங்கள், தேவாரத்தை சொல்லுங்கள். திருக்கோயில் போக முடியலன்னா கூட எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே சொல்லலாம், தோத்திரம் அங்கே சொல்லலாம். எங்கே நினைக்கணும் அங்கே வந்து அருள் புரிவர் பெருமான். எந்த இடத்துல நினைச்சாலும் அருள் புரிவர். அதுதான் பெருமானுடைய பெருங்கருணை. வேதிக்குடின்னு என்ன பேர் இதுக்கு அப்படின்னு கேட்டால், வேதியன் வழிபட்ட குடி. வேதியன் என்பது பிரமன், பிரமன் வழிபட்ட தலம். அதனால் வேதியன் குடி வேதிக்குடி ஆயிற்று என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. வேதியன் குடி வேதிக்குடி என்று அதை சொல்லப்பெறுகிறது. இங்கே அவங்க போனாங்கன்னா தோத்திரம் பாடிட்டு வந்துடுவாங்க. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் போனால் தோத்திரம் பாட்டு வருவார். சுந்தரம் போனா போவார், வழிபாடுவார். அப்படி தான் சேக்கிழார் எழுதியிருக்கார். எந்த இதுலேயும் சுந்தரர் ஒரு தேங்காய் பூ தட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அர்ச்சனை டிக்கெட்டுக்கு க்யூவில் நின்று ஒரு டிக்கெட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளே போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணார் அப்படின்னு பெரிய புராணத்தில் இல்லை. நம்மளை பெரிய புராணப்படி நடக்கிறதுக்கும் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா கோயில்கள்லாம் நம்ம வசம் இல்லை. சைவ கோயில்களெல்லாம் அசைவர்கள் கையில் தான் இருக்குது, சைவர்கள் கையில் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகையினாலே திருமுறைகளை முன்னிலைப்படுத்தணும் கோயில்களில்.
திருமுறைகளை முன்னிலைப்படுத்தணும். திருக்கோயில்கள் இந்த திருமுறைகளை முன்னிலைப்படுத்தி செய்கிற வழிபாடு தான் திருக்கோயிலை செழுமையாகவும் உண்மையாகவும் வச்சு. திருமுறைகளை முன்னிலைப்படுத்தி வழிபாடு இருக்கணும், பூசைகள் இருக்கணும், எல்லா திருமுறைகளையும் முன்னிலைப்படுத்தி இருக்கணும். அப்படி இல்லை, அந்த மாதிரி திருமுறைகளை முன்னிலைப்படுத்த பூஜா காலங்களில் பஞ்சபுராணம்னு ஒரு 5 பாட்டு பாடுறதுக்காக ஓதுவாரங்க இருப்பார், காத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள்லாம் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் தட்டெல்லாம் அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்காதீங்க. அர்ச்சனை தட்டு வாங்கி அர்ச்சனை டிக்கெட்டெல்லாம் வாங்கி அதுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணுங்க. நேராக போங்க, உள்ளே போங்க, கைகாலெலாம் சுத்தம் பண்ணிங்க, சாமி முன்னாடி போய் நில்லுங்க, கைகளை உயர கூப்பிட்டு ஒரு பதியம் சொல்லுங்கள், ஒரு பாட்டு சொல்லுங்கள், உருக்கமாக வேண்டிக்கங்க. முடிஞ்சால் பூ வாங்கி கொடுங்க, மலர்கள் வாங்கி கொடுக்கலாம், பூ வாங்கி கொடுங்க. வாங்கிக்கிட்டாருன்னா சரி, வாங்கிக்குவாருன்னு நினைக்கிறேன், வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டாருன்னா சரி, அது கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பதிகத்தை சொல்லிட்டு 2 மலரையும் கொடுத்துட்டு திருநீர் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு, திருநீர் கொடுப்பாரு, திருநீர் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு அணிஞ்சிக்கிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த பதிகம் பாருங்க பாருங்க, 100% மார்க் போட்டுருவாரு சார். நீ என்னதான் மற்ற ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு போய் சாமி முன்னால் நின்று அந்த டிக்கெட்டை வாங்கி 100 ரூபா டிக்கெட்டை வாங்கி முன்னால் போய் நின்றுக்கிட்டு அந்த க்யூவில் எல்லாத்தையும் முன்னால் போய் நின்றுக்கிட்டு தட்டை கொடுத்துக்கிட்டு அப்படி நின்று அவர் பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து கொடுத்து சாமிகிட்ட வாங்கிறத விட வெளியில் நின்று இந்த பதிகத்தை நீங்கள் ஓதினீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிட்டும். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இதில் யாராவது புதுசாக கேட்குறவங்களுக்கு அந்த செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப. கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன வேணால் வாங்கிட்டு போங்க, அது உங்கள் இஷ்டம். பதிகம் பாடுங்க, பாட்டு பாடுங்க, அந்த திருமுறை பாடல்களை பாடுங்க. பாட முடியலனாலும் படிச்சிடுங்க. அங்கேயே உட்காந்து ஒரு பதிகத்தை முழுக்க படிங்க, மனம் ஒன்றி படிங்க. எவ்வளோ பலன் வருது நீங்கள் பாருங்கள். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த தடவை கோயில் போகும்போது தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தட்டையெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாத்தையும் விட்டுட்டு அர்ச்சனை டிக்கெட்டு எதுவும் வாங்காமல் பெருமானுக்கு முன்னால் கைகால் சுத்தம் பண்ணிவிட்டு மலர்களை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நின்று பதிகத்தை பாடி சுற்றிட்டு வந்து வாங்க. உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பாரு. இதுதான் முறை. இப்படி தான் வழிபாடு செய்யும் ஆச்சுங்களா. அதுதான் செஞ்சாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், நான் எனக்கு புதுசாலாம் நான் கண்டுபிடிச்சி சொல்லலை. திருஞான சம்பந்தர் அதான் பண்ணார், திருநாவுக்கரசர் அதான் பண்ணார், சுந்தரர் அதுதான் பண்ணார், எல்லாரும் அதுதான் பண்ணாங்க, நானும் அதுதான் சொல்லுகிறேன். அவ்வளோதான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. நம்ம செய்கிறது அவங்களாம் செய்யாததை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக சொல்கிறேன். உண்டியலில் காசு போடாதீங்க. உண்டியலில் காசு போட்டிங்கன்னா அவ்வளோதான். அது உண்டியலில் காசு போட்டிங்கன்னா அவ்வளோதான். அது அத்தோட மறந்துட வேண்டியது. சாமிக்கு போடணும்னு நினைக்கிறீங்க, சாமி இல்லை, பூதம் தான் எடுத்துக்கோங்க. நிறைய பூதங்கள் இருக்குது, பெருச்சாளிகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோம் அந்த காசை. அதுக்கு நீங்கள் கோயிலுக்கு வேறு விதமாக செய்யலாம். அந்த உண்டியலில் காசு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலில் உண்டியலில் இருக்கிற காசை அறநிலையத்துறை எடுத்துக்குது. அந்த கோயில் அறநிலையத்துறை கீழே இல்லை. ஆனால் அறநிலையத்துறை என்ன பண்ணுதுன்னா, உண்டியலில் மாதம் மாதம் காசு இருந்தோம்னா அள்ளி எடுத்துக்கிட்டு போயிடுறேன். சரி, அந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணுறாங்களான்னா ஒரு இம்மி அளவு கூட பண்ணுறதில்ல. எதை கேட்ட நீங்கள் பண்ணிக்கங்கன்றாங்க. கோயிலுக்கு அந்த பணத்துலேருந்து எதுவும் செய்யறதில்ல. அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அறநிலையத்துறை சுருட்டி கொள்ளுகிறது. அவ்வளோதான்.
இந்த கோயிலுக்கு போடுறவங்க அது என்ன நினைக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு அந்த உண்டியலில் காசு போடுறவங்க அறநிலையத்துறைக்கு போகணுன்னா போடுறாங்க. இந்த கோயிலுக்கு ஏதாவது நல்லது நடக்கும், கோயிலில் சௌரியம் பண்ணி கொடுப்பாங்க, அடியார்களுக்கு ஏதாவது சௌரியம் பண்ணி கொடுப்பாங்க, கோயிலுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கு ஏதாவது சரியா அப்படின்னு நினச்சி தானே போடுறாங்க. ஆனால் அந்த காரணத்துக்கு அது அறநிலையத்துறை கொள்ளடிச்சிட்டு அவ்வளோதான். நான் சொல்கிறது உண்மை. அது அந்த பணம் அந்த கோயிலுக்கு பயன்படாது, கொடுக்க மாட்டாங்க. 5 பைசா என்ன பண்ணுறாங்களோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதை எடுத்துகிட்டு போய் இதுக்கு என்ன கணக்கு, இது என்ன சமாச்சாரம், எல்லா கோயிலும் வரி கட்டுது அரசாங்கத்துக்கு. அதில் இருக்கிற பணத்தை எடுத்து சம்பளம் கொடுத்து, அதில் இருக்கிற பணத்தை எடுத்து அரசு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து, அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு திரும்ப அதுக்கு வரி வேற போட்டு டேக்ஸ் போட்டு வேற வாங்குறாங்க. அதுக்கு பெரிய அநியாயம், பெரிய அநியாயம் நடக்குது. ஆனாலும் கூட கேட்கறதுக்கு நாதியும் கிடையாது, கேட்கறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. அது சைவ கோயில்கள் ஊருக்கு அழைச்சவன் சைவந்தான், அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இப்போ எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, திருக்கோயில்களில் உண்டியலில் போய் காசு போடாதீங்கன்னு சொல்ல வரேன். உண்டியலில் காசு போடாதீங்க. உண்டியலில் காசு போட்டிங்கன்னா அறநிலையத்துறைக்கு தான் அது, அவ்வளோதான். நீங்கள் உண்டியலில் போடுற காசு தான் கமிஷனர் காருக்கு டீசல். அவர் குடும்பத்தார் எல்லோரும் எங்கெங்கேயோ போகிறதுக்கெல்லாம் அந்த காருக்கு போடுற டீசல் நீங்கள் உண்டியலில் போடுற காசு தான். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தெரியறதில்ல வெளியில். அது வெளியில் தெரியறது என்னன்னு கேட்டால், உண்டியலில் காசு போட்டால் சாமிக்கு போய் சேருது அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் தெரியறதில்லை. சில கோயில்களில் உண்டியிலேருந்து காசு அவங்களே எடுத்துட்றாங்க. அதை எப்படி எப்படி எடுக்கிறாங்கன்னு பேங்க் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. எப்படி ஈர்க்குச்சியில் மைய தடவி உள்ளே விட்டு காசை எடுக்கிறது, அதை டாக்டிக்ஸ் எல்லாம் தெரியும். நோட்டெல்லாம் ஒட்டிகிட்டு வரும், அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. சரி, அது இருக்கட்டும் ஒரு புறம். அது சில வங்கி அதிகாரிகள் பகிர்ந்த செய்தி, எனக்கு அதில் நேரடியாக எனக்கு என்ன தெரியல, பேப்பர்லையே போட்டாங்க அதெல்லாம் கிடையாது. சில வங்கி அதிகாரிகள் பகிர்ந்த செய்தியை நான் சொல்கிறேன். அதனால் அடியார் பெருமக்களை யார் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் திருக்கோயிலுக்கு உண்டியலில் காசு போடாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்டியலில் காசு போடாதீங்க. எந்த கோயிலில் அதிகமான உண்டியல் வசூலோ அங்கே அறநிலையத்துறை வரும். எங்கள் கோயிலில் காசு வருமானம் கம்மியாக அங்கே போகவே போக மாட்டாங்க. அங்கே உண்டியலில் காசு சேராதுன்னா அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. அது மாதிரி அறக்கொலையத்துறை அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. சரி, அது விடுங்க. இன்னும் நிறைய சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அதில் நம்ம பேசி என்ன பண்ண போகிறது? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம பெரியவங்கள்லாம் கோயிலுக்கு போனால் அவங்க நேராக அந்த சாமியை வழிபட்டு பதிகம் பாடுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பதிகத்தை நாமும் பாடி நம்ம நலம் பெற வேண்டும். இப்போ சமீபத்தில் ஒரு திருச்செங்கோடு பற்றி ஒரு எபிசோடு போட்டிருந்தாங்க. இப்போ திருச்செங்கோடு அந்த வீடியோ, திருச்செங்கோடில் எப்படி நடக்குது அப்படின்னுட்டு. அது என்ன ஒன்றே ஒன்று தெரியுதுன்னா, யாரும் சாமிக்கு பயப்படுறதில்ல. ஒருத்தர் கோயிலில் இருக்கிறவங்க, கோயிலில் ஊழியம் செய்கிறவங்க, கோயிலில் அதிகாரம் இருக்கிறவங்க, கோயிலில் பணிபுரிகிறவர்கள் யாருக்கும் சாமிகிட்ட பயமே கிடையாது. அதுதான் தெரிஞ்சுது அவர்களுக்கு. அந்த திருக்கோயிலை சார்ந்தவர்கள் யாருக்கும் சாமிகிட்ட எந்த பயமும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாதவர் அப்படின்னு தான் அவங்களுக்கு.
போகிற பக்தர்கள் தான் அங்கே சாமி இருக்கிறார், நமக்கு அருள் செய்கிறார், அவர் அங்கே இருக்கிறார்னு நினைக்கிறாங்களே தவிர அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஈவோலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அது வியாபார கேந்திரம், அவர்களுக்கு பணம் சம்பாதிச்சு தருகிற இடம், அவ்வளோதான். சாமிக்கு பயம் இருந்தால் இவ்வளவு ஊழல், இவ்வளவு திருட்டுத்தனம்லாம் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? அவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. அந்த ஒரு கோயிலை பற்றி சொல்லுகிற பொழுது, இப்போ திருச்செந்தூர் கோயிலில் போய் கமிஷனர், நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் போய் யாரையும் சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அது கூட பேப்பர்லாம் வந்திருக்குது, நியூஸ் வந்து. சரி, எனவே திருக்கோயில் போங்க, மலர் வாங்கிட்டு போங்க, கொடுங்க, திருநீர் வாங்கி பூசிங்க, ஒரு பதிகத்தை அழகாக பாடுங்க, சுவாமி ரொம்ப ஹாப்பியாவார். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத முடிச்சுட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட மருந்து இருக்குது, அங்கே இருக்கவர் மருந்தி சார். அங்கே இருக்கிறவங்களாம் நோய் வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டோம் விட்டுருவோம். நம்ம என்ன அதை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம்? அவர் இல்லையா? ஆகையினாலே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்கள், இந்த பதிகத்தை நான் ஏன் இவ்வளோ முன்னுரை இதை சொன்னேன்னா, இந்த பதிகத்தில் அவர் சொல்லுகிற பொழுது அந்த சிவபெருமானுடைய அந்த நிலையை குறிப்பிடுகின்றார். அதுக்காக நான் இவ்வளோ முன்னுரை கொடுத்தேன். என்னடா திடீர்னு கோயிலை பற்றி பேசுனாரு, இவ்வளவு சொல்லுகிறாரு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் சொல்லுகிற பெருமான் திருச்சிற்றம்பலம் கையது காலெறி நாகம் கடல் விடு சூலமது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யினில் நீல மணங்கமழும் திருவேதி குடி ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. அங்கே இருக்கிற சாமி பேர் ஆரா அமுது. அந்த சாமி பேரையே சொல்லுகிறார், ஆரா அமுதன், ஆரா அமுது சாமி பேர். கையது காலெறி நாகம் கடல் விடு சூலமது கையது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன். அவர் கையிலே நாகம் இருக்கிறது, கையிலே நாகம் இருக்கிறது. எரியை காலுகின்ற, நஞ்சை காலுகின்றது. கால் என்பது கக்குவது, காலுதல், வெளிப்படுத்துதல். அது எரி போன்ற நஞ்சை வெளிப்படுத்துகின்ற நாகத்தை கையில் வைத்திருக்கார். அது மட்டுமல்ல, கடல் விடு சூலம், அது கையிலே மழுவை வைத்திருக்கிறார். எதுக்கு மழு எதுக்கு வச்சிருக்கிறார்? தண்டிக்கிறது. அதை உணர்ந்தாங்கன்னா தப்பு செய்வாங்களா? இல்லை. கடல் விடு சூலம், அது கையது. பெருமான் கையிலே சூலம் இருக்கிறது. அந்த சூலம் என்பது மழு என்றும் சொல்லலாம், திரிசூலம் என்றும் சொல்லலாம். ஆகவே அவருடைய கையிலே சூலம் இருக்கிறது. இதில் மழுவும் அவர் தான் வச்சிருப்பார், சூலம் வச்சிருக்கிறார். இதில் கடல் விடு சூலம். வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன். வெய்யது நஞ்சு, கொடுமையான நஞ்சு, வேலை கடலிலிருந்து தோன்றிய அந்த நஞ்சை அவர் உண்டவர், விரிந்த சடை உடையவர், விண்ணவர்கோன். இந்த வேதிக்குடியில வயல்கள் சூழ்ந்திருக்கு, அதில் நீலோற்பல மலர்கள் மலர்ந்திருக்கு. வயல்கள் சூழ்ந்திருக்கு, நீலோற்பல மலரும் மலர்ந்திருக்குது. அது மனம் வீசுது, அந்த கழுமலர். அந்த மணங்கமழும் திருவேதி குடி ஐயன், இந்த திருவேதி குடியில வீற்றிருக்கிற ஐயனை, ஆரா அமுதனை நாம் அடைந்து ஆடுதுமே.
நாம் போவோம், நாம் அடைந்து அவருடைய நினைவிலே நாம் நிற்போம். அடைந்து ஆடுதும்னா என்ன அர்த்தம்? நினைவிலே குளித்தல். ஆடுதல் என்றால் குளித்தல். அவருடைய நினைப்பிலே நிற்றல், நினைப்பிலே குளித்தல். இதுதான் முக்கியம். நாம் அடைந்து ஆடுதும், அவருடைய நினைப்பிலே நாம் ஆடுவோம். கையது காலெறி நாகம் கனல் விடு சூலமது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யனில் நீலமணங்கமழும் திருவேதி குடி ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. அதாவது இந்த பெருமான் நாகத்தை கையிலே பிடித்திருக்கிறான். கையது கால் எரி நாகங்கள், அது தார்காவனத்து முனிவர்கள் ஏவிய நாகங்கள், அதனை கையிலே வைத்திருக்கிறான். கனல் விடு சூலமும் அவன் கையிலே பிடித்திருக்கிறான், அதுவும் கையில் இருக்கிறது. எனவே சூலம் என்பது தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்காக. எனவே பெருமான் சூலத்தோடு இருக்கிறான் என்கிற, அங்கே இருக்கிறான், சூலத்தோடு இருக்கிறான். அவனை நாம் ஏமாற்றி எந்த வேலையும் செய்துவிட முடியாது. எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாக கனல் விடு சூலமது கையது என்று குறிப்பிடுகின்றார். ஐயனை, ஐயன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆரா அமுதனி நாமடைந்தாடுதுமே. கைத்தலை மான் மரியேந்திய கையன். குட்டி தலை, கைத்தலைன்னு சிறிய தலைன்னு, சிறிய தலையுடைய மான், அந்த மான் கன்று. மான்மரி ஏந்திய கையன் கனல் மழுவன். முதல்ல அங்க சூலம் திரிசூலம் இருக்குன்னார், இங்க மழு இருக்குன்னார். கைத்தலை மான் மரி ஏந்திய கையன் கனல் மழுவன். பொய்த்தலை ஏந்தினர் பூதி அணிந்து பலித்திரிவான் செய்தலை வாழைகள் பாய்ந்துகளும் திருவேதி குடி அத்தனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. கைத்தலை மான்மரி ஏந்திய கையன் கனல் மழுவன் பொய்த்தலை ஏந்தினல் பூதி அணிந்து பலித்திரிவன். பொய்த்தலை ஏந்தினல் பூதி அணிந்து பலித்திரிவான் செய்தலை வாழைகள். செய்ன வயல் அர்த்தம். அந்த வயல்ல இருக்கிற நீர்ல வாழைகள், மடையில் வாழை பாய மதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான் என்று தீயான சமுத்திரம். செய்தலை வாழைகள் பாய்ந்து, அப்படி அந்த வயல்ல நீர் அதிகமாக இருக்கிற இடத்துல துள்ளி துள்ளி குதிக்க பாய்ந்து உகழும். உகழுதல் டைவடிக்கிறது, இப்படி இப்படி சுற்றி சுற்றி அடிக்கிற டைவ். உகழும் திருவேதி குடி அத்தனை. திருவேதிக்குடியில் இருக்கக்கூடிய அத்தன் தந்தை. ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. பொய்த்தலை ஏந்தினாரு, பிரம்மனோட தலையை ஏந்திருக்காரு, அது பொய்த்தலை. அது தலைன்னு சொல்ல முடியுமா? கபாலம், அதனால பொய்த்தலை. பொய்த்தலை ஏந்தினல் பூதி அணிந்து, வெந்நீர் அணிந்த மேனியான் பலி திரிவான். பலி கேட்டு திரிகின்றான், அவன் பலி கேட்டு திரிகின்றான். செய்தலை வாழைகள் பாய்ந்துகளும் திருவேதி குடி அத்தனை ஆரா அமுதினை. இப்போ திருவேதி குடி போகிறோம், இந்த பதிகத்தை உட்காந்து பாடினோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிவபெருமானை வணங்கின தன்மை கிடைச்சு. எங்கே பாடுவோம் நம்ம பாடினா தானே, பாடுறதுக்கு தானே பாடி வச்சிருக்க. அத்தனை
ஆரா அமுதினை நாம் அடைந்தாடு. நீங்க பாடி பாருங்க, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. நீங்க எதுக்கு அவருக்கு உண்டியல்ல காசு போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பதிகம் பாடுங்க, உங்க உண்டியல் அவர் காசு போடுறாரு. நிஜமா தான் சொல்றேன், பொய் நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? எனக்கு பொய் சொல்லி என்ன போகுது? எனக்கு வயசாகிடுச்சு. பொய் சொல்லி நான் சொத்து செய்ய போகிறேன்னா, இல்லை வீடு கட்ட போகிறேன்னா, இல்லை எலெக்ஷனுக்கு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாடி பாருங்க, செல்வம் வரும். நீங்கள் போட்டெல்லாம் நீங்கள் பதிகம் பண்ணால் அதுதான் அவ்வளோ பெரிய செல்வம் கொடுக்கும். எவ்வளோ தூரம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, அதை மட்டும் பாடம் பண்ணிக்கிறேன். கோயில் போனால் எல்லாரையும் பார்க்குறோம், சுற்றி சுற்றி வராங்க. ஒரு பதியம் பாடுவோம் சாமிக்கு முன்னால் நின்று அப்படின்னு பாட மாட்டேங்கிறேன். பதியம் முழுக்க பாடலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 4-5 பாட்டு அதுலேருந்து எடுத்து பாடலாம் இல்லையா? திருவாசகம் கூட பாடலாம். அதுதான், அதுக்கு அதை வலியுறுத்துறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அத்தனை ஆரா அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. பெருமானை நாம் அடைவோம், மனதால் அடைவோம், உடலால் அல்ல. உடலால் அடைந்தாலும் மனதால் அடையலைன்னா என்ன பிரயோஜனம்? நாம் நினைவால் அடைந்து ஆடுதுவே, அந்த நினைவிலேயே திரிவோமே. வாருங்கள், கைத்தலை மான்மரி ஏந்திய கையன் கனல் மழுவன் பொய்த்தலை ஏந்தினல் பூதி அணிந்து பலிதிரிவான் செய்தலை வாழைகள். வாழைகள்னா வாழை மீன்கள்னு சொல்லணும். வாழை மீன்கள் பாய்ந்து உகழும் திருவேதி குடியத்தனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. முன்பின் முதல்வன் முனிவன் எம் மேலை வினை கழித்தான். அதுதானுங்களா முக்கியம். அன்பின் நிலையில் அவுணர், அன்பின் நிலையில் அவுணர் புறம்பொடியான செய்யும் செம்போனை நன்மலர் மேலவன் சேர்த்திருவேதி குடி அன்பனை நம்மை உடையணை நாம் அடைந்தாடுதுமே. முன்முதல்வன் பின் முதல்வன், முன்பின் முதல்வன். இவர் எக்ஸ் மினிஸ்டர் இல்லையா? அப்படி சொல்கிறோம் இல்லையா? எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் பிரசிடென்ட், எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன சிவபெருமான் எப்போ தலைவன் முதல்வன்னாரு? அவர் முன்னிலையும் முதல்வன், இப்போவும் முதல்வன், பின்னாலையும் முதல்வன். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியன். எப்பவும் அவர் தான் முதல்வர். இவன் மாதிரி கிடையாது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அவர் எப்போ முதல்வன், முன்பின் முதல்வன், முன் முதல்வன், பின் முதல்வன். முனிவன் எம் மேலை வினை கழித்தான். முனிவன் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கார் பாருங்க. முனிவன் கோபப்படுவானா? தீய செயல்கள் நடந்தது என்று சொன்னால், தீமைகள் விளைவிக்கின்றார்கள், கடமை தவறுகிறார்கள் என்றால் முனிவன். இப்போ நான் ஏன் முதல்ல அதை சொன்னேன், இந்த பாட்டில் தான் அதை சொல்றார். அதை குறிப்பிடுறார். தீங்குகள் நடக்கிற பொழுது மிகவும் கோபப்படுகின்றவன். முனிதல் என்றால் கோபித்தல். அவன் முனிவன் என்று சொன்னால் அவருக்கு திருமுன்பாக அங்கே தீங்குகள் பொய்கள் இவைகள் நடந்தால் முனிவன். எம் மேலை வினை கழித்தான். என்னுடைய சஞ்சிதம் ஆகாமியம் போன்ற வினைகளை எல்லாம் நீக்கினான், கழித்தான், தீர்த்துட்டான். நீங்க போனீங்கன்னா உங்களையும் தீர்த்துருவான், அந்த வினைகளை நீக்குவான். இது அன்பின் நிலையில் அவுணர். அந்த அன்பின் நிலையில் அவுணர்னு இருக்கிறத எப்படி பிரிக்கலாம்னு கேட்டா, அன்பில் நிலையில் அவுணர், அன்பில் நிலையில், அன்பிலே நிலையில்லாதவர்கள். அன்பு இல் நிலையில் அவுணர். எந்த நிலையில் இருக்கிறார்கள்னா அன்பு இல் நிலையில்.
அன்பு நிலையில் அன்பில்லாதவர்கள், அன்பு தான் அவங்க அங்கங்கே பறந்து போய் உயிர்களை கொல்லுவாங்களா? அங்கங்கே பறந்து போய் அப்படியே உட்கார்ந்து உயிர்களை கொண்டு அன்பு இருந்தவன் செய்வானா? அவன் அன்பில்லாதவர்கள் அவர்கள். அன்பு நிலையில் அந்த மாதிரி நிலையில் இருக்கிற அவுணர் புறம் பொடியான செய்யும், அவருடைய திரிபுரங்களை பொடி பொடியாக செய்யும். செம்பொனை நன்மலர் மேலவன் சேர், நன்மலர் மேலவன் தாமரை தான் நன்மலர், அதன் மேலவன் யாரு? பிரம்மன். நன்மலர் மேலவன் சேர், அந்த பிரம்மன் சேர்ந்த திருவேதி குடிய அன்பனை, அவர்கள் அன்பின் நிலையில் அவுணர், இவர் அன்பனை, அன்பின் வடிவமானவரை, அன்பை புரிந்து கொள்ளுகிறவரை, அன்பை மட்டுமே அடையாளம் தெரிந்து கொள்ளுகிறவரை, அன்பனை நம்மை உடையனை, நம்மை உடையனை, நம்மை உரிமையாக உடையவன் நம் தலைவன், நம்மை உடையனை நாம் அடைந்தாடுதுமே, நாம் சென்று அடைந்து ஆடுதும், அவருடைய நினைவிலே குளிப்போம். அது ரொம்ப முக்கியம். நாம் அடைந்தாடுதுமே. பத்தர்கள் நாளும் மறவார், பிறவியை ஒன்று அறுப்பான், முத்தர்கள் முன்னம் பணி செய்து பாரிடம் உயர்த்தான், கொத்தான கொன்றை மனம் கமழும் திருவேதி குடி, அத்தனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. பக்தர்கள் நாளும் மறவார், பிறவியை ஒன்றறுப்பான், முத்தர்கள் முன்னம் பணி செய்து பாரிடம் உயர்த்தான், கொத்தன கொன்றை கணங்கமழும் திருவேதி குடி, அத்தனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. வேற 2 பேர் சொல்றார், பத்தர்கள் முத்தர்கள். பத்தர்கள் நாளும் மறவார், அவர்கள் பத்தர்கள் நாளும் மறவார். இதை சில உரை என்ன எழுதுனாங்கன்னா, பத்தர்கள் நாளும் மறவார் அப்படின்னு வேற ஒருத்தருக்கு சேர்த்த மாதிரி சொல்றாங்க. பக்தர் என்று சொல்லுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் மறவாதவர்கள். நான் பிரதோஷம் கோயில் போறவங்கிறவன் பக்தர்களா எப்படி சொல்லுகிறது? இத்தனை நாள் அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை, சிவனையே நினைக்கிறது இல்லை. தினம் நினைக்கணும், ஒவ்வொரு நேரத்திலும் நினைக்கலாம். பக்தர்கள் நாளும் மறவார், அவர்கள் பிறவியை ஒன்று அறுப்பான், அவர்கள் பிறவி ஒன்றையே அறுப்பான், பிறவியை கூட இருந்து அறுப்பான், ஒன்றி இருந்து நினைவுங்கள் ஒன்று அறுப்பான். ஒன்று அறுப்பான் என்ன? பிறவி ஒன்றையே அறுப்பான், பிறவியையே அறுப்பான். பத்தர்கள் நாளும் மறவார், அவர் பிறவியை ஒன்றறுப்பான், முத்தர்கள் உன்னம் பணி செய்து பாரிடம் உயர்த்தான். முத்தர்கள் சீவன் முத்தர்கள், முத்தர்கள் முன்னம் பணி செய்து அவர்கள் இறைப்பணி ஏகனாகி இறைவனி நிற்பார்கள். அவர்களை பாரிடத்திலே இந்த பூமியிலே முன் உயர்த்தான் என்றால் தானாகவே முன்னே அவர்கள் வடிவமாக நின்றார். முத்தர்கள் வடிவமாகவே நிற்கிறான். சிவன் முத்தர்கள் யாதே செய்யினும் யாமலும் நீ எண்ணில் என்கிற நிலையில இருக்கிறவர்கள். பாரிடம்னா பூமின்னு அர்த்தம். அந்த பூமியில முன் உயர்த்தான், எல்லோருக்கும் முன்பாக அவர்களை தாமாக சிவமாக அவன் உயர்த்தினான், காட்டினான். கொத்துக்களாக இருக்க கொன்றையை மனங்கமழும் அணிந்து கொண்டு இருக்கிறவன் அங்கே விளங்குகின்ற திருவேதிகுடி அப்பன் ஆரா அமுதினி நாமடைந்து ஆடுது என்று கூறுகின்றார். ஆனணைந்தேரும் ஆண் அணைந்தேரும் குறிகுணம் ஆரறிவார்,
அவர் கை மானணைந்தாடும் மதியும் புனலும் சடைமுடியன் தேனணைந்தாடிய வண்டு பயில் திருவேதி குடி ஆனைந்தாடும் ஆண் அணைந்தாடும் மழுவனை நாமணைந்தாடுதுமே. ஆண் அணைந்து ஏறும் ஆன காலையிலே பொருத்தி அதிலே ஏறி அவர் பயணம் செய்வார். அவர் கை மான் அணைந்து ஆடும், அவர் கையிலே மான் இருக்கிறது. அவர் சடையின் முடியிலே மதியும் புனலும் இருக்கிறது. இருந்தாலும் அவர் குணம் குறி ஆரறிவார். குறிங்கிறது பேரு, அடையாளம். குணங்கிறது அவருடைய இயல்புகள். யார் அறிவார்? என்ன தன்மை என்று அறிவொன்னா அம்மன். இன்னும் இவ்வளவு சொல்றீங்களே, ரிஷபத்தில் ஒரு எல்லாம் தடத்தப்பா சேர்க்க. ஆனால் குறிகுணம் கடந்த நிலையிலே ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாவோம். அந்த உரு என்பது அந்த குறி குணம், என் குணம், குறி, இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது. நாம தெரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே அவரை யார் அறிவார்னு கேட்கிறார். குறி குணம் ஆரறிவார் ஆனனைந்தேரும் கை மானணைந்தாடும் மதியும் புனலும் சடைமுடியன் அவன் குறிகுணம் ஆரறிவார். அப்படி எடுத்துக்கூடாது. அவருடைய குறி, அவருடைய குணம் யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது. அவரு அடையாளங்கள் சொல்லுவது போல சொல்லுவோம். இதெல்லாம் உண்மையான அடையாளங்கள் அல்ல, அது தடத்த அடையாளங்கள். அந்த தடத்த அடையாளங்களில் இப்படி ஒரு அடையாளங்களோடு நாம் அவரை சென்று அடைவோமா என்று கேட்டால் உணர்விலே தான் சென்று அடைவோம். தடத்தத்தில் நாம் உணர்வதற்காக இப்படி வடிவத்தோடும் பெயரோடும் இருக்கிறார். ஊருக்கு ஒரு பேர், கோயிலுக்கு ஒரு பேர் என்று வைத்து கொண்டு இருக்கிறார். 1000 திருநாமம் இருக்கிறது. ஒரு நாமமும் அவருடையதல்ல. ஆனணைந்தேரும், ஆனா காளைவாடு, அதில் பொருந்தி ஏறும் அப்படி என்று சொல்லுகிறார். பொருந்தி ஏறும் ஆனணைந்தேரும் குறி குணம் ஆர் அறிவார் அவர் கை மானணைந்தாடும். இந்த இடது கையில மான் வச்சிருப்பார். மான் அணைந்தாடும் மதியும் புனலும் சடைமுடியன் தேன் அணைந்தாடிய வண்டு. மலர்களில் இருக்கக்கூடிய தேனை சென்று அணைந்து ஆடியதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, தேன்னா பெண் வண்டுக்கு பேர். தேன் அணைந்து ஆடிய வண்டு பயில். ஆண் வண்டு பெண் வண்டு மகிழ்ந்து ஆடுகின்ற அந்த திருவேதி குடியில சிவபெருமான் ஆணைந்து ஆடுகிறார் இல்லையா? அது சொல்லுவார் இல்லையா? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் உட்டார். சுந்தரர் சொல்றார். அந்த மாதிரி அந்த பசுவிடமிருந்து பெறப்படுகின்ற 5 பொருள்களிலும் அவர் அபிஷேகிக்கின்றவர். சில பேர் 5 இல்லை 3 தான்பாங்க. மற்ற 2 திருக்கோயிலை தூய்மை செய்வதற்காக. மழுவனை, கையிலே மழு வைத்திருக்கிறவனை மழுவனையினர். மழுவனை நாம் அடைந்து ஆடுதுமே. 6வது பாட்டு பார்க்கலாமா? என்னும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாமொழிய பண்ணின் இசைமொழி பாடிய பாணவர் தாம் பணிவார். திண்ணன் வினைகளை தீர்க்கும்
பிரான் திருவேதிக்குடி நன்னறிய அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழிய. சிவபெருமான் தான் இந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் தலைவராக இருக்கிறவர். எண் என்று சொல்லக்கூடியது எண்ணத்தை குறிக்கும், நினைப்பு. எழுத்து பொருளை குறிக்கும், அந்த ஒலியை குறிக்கும். எண்ணமும் ஒலியும் தானே. எண்ணமும் அந்த ஒலியும் எண்ணமும் அது இரண்டும் எண் எழுத்து குறி. குறி என்று சொல்லுகிறது அடையாளம். எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழிய. சிவபெருமான் எண்ணத்தையும் அறிகிறவர், அதே நேரத்தில் அந்த எழுத்து என்று சொல்லக்கூடிய மொழியையும் அறிபவர். அவர் நமக்கு தந்தது வேத ஆகமங்கள் அவர் தந்தார். நம்முடைய எண்ணங்களையும் அறிகிறவர். நம்முடைய எழுத்து என்று சொல்லுவது நம்முடைய விதியை அறிகின்றவர். குறியும் அறிபவர், நம்முடைய குறிக்கோளையும் அறிபவர். எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழிய. பண்ணின் இசை மொழி பாடிய. பண்ணின் இசை மொழி பாடிய வானவர் எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழிய. எண்ணையும் அறிவார், எழுத்தையும் அறிவார், குறியையும் அறிவார், அவர் தாம் மொழிய என்று சொல்லுகிறது வேத ஆகமங்களை மொழிய. தலைவராக விளங்குகின்ற அவரை பண்ணின் இசைமொழி பாடிய வானவர். வானவர்கள் பண்ணிலே அமைத்த இசையை பாடி பணிகின்றார்கள். வானவர் தாம் பணிவார். பெருமான் எல்லாவற்றையும் அறிந்தவன், நம்முடைய எண்ணத்தையும் அறிந்தவன், நம்முடைய விதியையும் அறிந்தவன். நம்முடைய எண்ணமும் நம்முடைய விதியும் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகின்றது. குறியும் குறிக்கோள். இது வேறு வேறு அர்த்தம்லாம் சொல்லுவார்கள். இதை நம்முடைய குறிக்கோளும் அறிபவர். எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழிய. அவர் சொன்ன வேத ஆகமங்களின் படி ஒழுகுகின்ற வானவர்கள் பன்னிசை மொழிபாடிய அவர்கள் பணிவார்கள். நாமும் பண்ணின் இசைமொழி பாடி நாம் பணிய வேண்டும். அவர் மொழிந்தது தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மொழிந்ததெல்லாம் அவர்கள் மூலமாக அவர் மொழிந்தது தான். எனவே எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் சிவபெருமான். அவர் தாம் மொழிய. அவர் தாம் மொழிய என்று சொன்னால் அவர்தாம் எங்கள் மூலமாக மொழிய. நாங்கள் உங்களுக்கு பாடிக்கொண்டு இருக்கிறோம். அவர் எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர். எண் என்று சொன்னால் எண்ணங்கள், நினைவுகள். எழுத்து என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விதி, நம்முடைய குறிக்கோள் எல்லாவற்றையும் அறிபவர்.
அவர்கிட்ட நாம் எதையும் மறைக்க இயலாதுன்னு அதுக்காக சொல்லுகிறார். ஆகவே என்னும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழிய பண்ணின் இசை மொழிபாடிய வானவர். இதுக்கு எண்ணென்ப ஏனை எழுத்தன்பங்கிற மாதிரி நம்பர் நியூமரல்ஸ்ன்னு சொல்கிறவங்களும் உண்டு. எண்ணு எழுத்து, அவர் எண்ணாகவும் இருப்பார் எழுத்தாகவும் இருப்பார்னு சொல்லுகிற அதுவும் உண்டு. ஆனால் அது அவ்வளோ சிறப்பு இல்லை. எண்ணாக இருப்பார், நம்பராக இருப்பாருங்கிறது. அவர் நம்பர்லாம் இருக்க முடியாது, ஒன்று தான் அவர். நம்மலாம் ஃப்ராக்ஷன் இல்லையா? அவர் எண்ணும் எழுத்தும் நம்முடைய எண்ணத்திலே அறிந்து கொண்டு இருக்கிறவர், அறிபவர். எண்ணும் அறிபவர், எழுத்தும் அறிபவர், குறியும் அறிபவர். அப்படிதான். எண்ணும் அறிபவர், எழுத்தும் அறிபவர், குறியும் அறிபவர். அவர் தாம் மொழிய, அவர்தான் மொழிந்தார் சிவாகமங்கள். பண்ணின் இசை மொழிபாடிய வானவர் தாம் பணிவார். திண்ணன் வினைகளை, திண்ணன் வினைகள், வலிய வினைகள், ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எத்தனை கோடி பணம், எவ்வளவு ஆளம்பு என்ன வச்சிருந்தாலும் சரி, வினைய நீக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது தின் என்று வலிமை மிக்கதாக தாக்குகிற வினைகள். அதை தீர்க்கிறதுக்குரியவர் பிரான் சிவபெருமான் தான். எனவே அவர் எப்படி பிடிக்கணும்? நம்ம வினைகளுக்கு பயந்து போய் அவர் திருவடியை பிடிச்சிக்கணும். திருவேதிகுடி நன்னறிய அமுதினை நாம சென்று அடையதற்கு அரிதான அமுது நன்னுதல் அடைதல். அரிய அமுதினை நாம் அடைந்தாடு. இங்க நம்ம வேற இடத்துக்கு போயெல்லாம் அடைய முடியாது. இந்த கோயில் எங்க இருக்காரு, நாம் இங்கே அடைந்து ஆடுவோம், அடைந்து அவருடைய நினைவிலே ஆடுவோம். வேற எங்கேயாவது நன்னறிய அமுதினை இங்கே நாம் அடைந்து ஆடுவோம். ரெண்டையும் சொன்னார். வேதிகுடி நாம் அடைந்து ஆடுவோம். பிரானுடைய திருவேதிகுடி நாம் அடைந்து ஆடுதுமே, ஏனென்றால் அது நன்னறிய திரு அமுது. அதை இங்கே அடைந்து ஆடுவோம் என்று சொல்லுகிறார். ஊர்ந்த விடை உகந்தேறிய செல்வனை, ஊர்ந்த விடை உகந்து ஏறிய செல்வனை நாம் அறியோம். ஊர்ந்த விடை உகந்தேறிய செல்வனை, உகந்து விடை ஏறிய செல்வன், அது ஊர்ந்த விடை. ஊர்ந்த என்று சொன்னால் அது எப்பொழுதும் இவர் ஏற்றிச் செல்லுகிற அந்த ரிஷபம் இவருடைய வாகனமாக இருக்கிற. எனவே ஊர்ந்த விடை என்று சொல்வது வாகனமாக இருக்கிற விடையில உகந்து ஏறிய, மகிழ்ச்சியோடு ஏறிய செல்வனை நாம் அறியோம். ஊர்ந்த விடை உகந்தேறிய செல்வனை நாம் அறியோம். ஆர்ந்த மடமொழி மங்கையோர் பாகம். அம்பாள் பேர் அங்கே மடமொழியாள், அங்கே சொல்லப்பெறுகிறது. இப்போ மங்கையர்க்கரசின் பேர் என்றாங்க. ஆர்ந்த மடமணி மங்கையோர் பாகம் மகிழ்ந்துடையான். அம்பாளை ஒரு பாகத்தில் மகிழ்ந்துடையவன். ஊர்ந்த விடை உகந்தேறிய செல்வனை நாம் அறியோம். இந்த பெருமானை நாம் அறிவோமா என்று கேட்டால் நாம் அவனை அறிவதில்லை. அறிந்ததாக சொல்லிக் கொள்ளுகிறோம், உண்மையிலேயே நாம் அறிந்தோம் அல்ல. ஊர்ந்த விடை உகந்தேறிய செல்வனை நாம் அறியோம். இந்த பெருமான் எப்பொழுது எந்த விதத்திலே எந்த மாதிரி அருள் செய்வான் அல்லது வருவான் எல்லாம் ஒன்று நமக்கு தெரியாது. இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டவனாதேன்னார். அப்ப சாமி தான் சொன்னார் அதிகம். இப்படியன் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டவனாதேன்னார். நாம் அறியோம். ஊர்ந்த விடை உகந்தேறிய செல்வனை நாம் அறியோம்.
சீவன் முத்தர்கள் அறிவார்கள். ஆர்ந்த மடமொழி மங்கையோர் பாகம் மகிழ்ந்துடையான் சேர்ந்த புனல் சடை செல்வ பிரான் திருவேதி குடி. புனல் சடையிலே கங்கையை வைத்திருக்கிற செல்வப்பிரான் திருவேதிக்குடி சார்ந்த வயலணி தன்னமுதை அடைந்து ஆடுதுமே. வயல்கள் சூழ்ந்த அந்த அமுதை நாம் அடைந்து ஆடுவோம் என்று குறிப்பிடுகின்ற எரியும் அழிவினன் எண்ணியும் மற்றொருவன் தலையுள் திரியும் பலியினன் தேயமும் நாடும் எல்லாம் உடையான் ஆயினும் திரியும் பலியினன் விரியும் பொழிலணி சேரு திகழ் திருவேதிக்குடிய அரிய அமுதினை அன்பர்களோடு அடைந்து ஆடுதுமே. அன்பர்களோடு தலைப்பயணமாக போவோம். அங்கே போய் பெருமானுடைய திருப்பதிகங்களை எல்லாம் படித்து நம்ம ஆடுதுவோம். அடியார்களோடு சேர்ந்து போனோம்னா நமக்கு எண்ணம் அதிலேயே நிறையா நாள் நிற்கும். அடியார்கள்லாம் அதை அவர்கள் பேசுவார்கள், பாடுவார்கள், பதியம் பாடுவார்கள். அடியார்களோடு சேர்ந்து போகணும். அது ஒரு சிறப்பு தானே. அடியார்களோடு திருக்கோயில் தலம் போகிறது, திருக்கோயிலில் தலைப்பயணம் போகிறது, அடியார்களோடு சேர்ந்து வழிபாடு செய்கிற போது அவங்களாம் உட்காந்து உடனே பதியம் பாடுவாங்க, நம்ம கூட உட்காந்து பாடுவோம். சாமிக்கு மாலை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, நிறைய பூவெல்லாம் கொண்டாடுவாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க, பாடுவாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? அதனால் அன்பர்களோடு அணைந்து ஆடுதுமே. தனியாக போகிறத விட அன்பர்கள்லாம் போனாங்கன்னா இல்லையா? மாத பிறை கன்னியானை மலையான் மகளோடும் சாமி அப்பர் சாமி பாடுறார் இல்லையா? போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார். அந்த திருவையாறு திருக்கோயிலுக்கு அடியார்கள் நீரையும் பூவையும் சுமந்து கொண்டு போகிறார்கள், கூடவே சேர்ந்து போயிடுறேன் நானுங்கிறார். அப்படிதான் நாமும் செய்யணும், அடியார்களோடு சேர்ந்து. அதே தான் குறிப்பிடுகிறார். புனல் சடை செல்வப்பிரான் திருவேதிக்குடி அன்பர்களோடு அடைந்து ஆடுதுமே. சார்ந்த வயலணி தன்னமுதை அடைந்தாடுதுமே. அரியாமுதினை அன்பர்களோடு அடைந்தாடுதுமே. அது அவர் பேர் அமுதுன்னு பேருனால, ஆறா அமுதுங்கிறதுனால பாடல் தோறும் அமுதினை அடைந்தாடுதுமே, அமுதினை அடைந்தாடுதுமே, அமுதினை அடைந்தாடுதுமே என்று பாடுகிறார். மையணி கண்டன் மறை விரிநாவன் மதித்து உகந்த மெய்யணி நீற்றன் விழுமிய வெண்மழு வாழ்படையான் செய்ய கமலம் வணங்கமழும் திருவேதிகுடி ஐயனை ஆரா அமுதினை, ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. மையணி கண்டன், கழுத்து கண்ணகரே இருக்கு, நீலகண்டன். மையணி கண்டன், மை போன்ற அழகுடைய திருக்கண்டமுடையவன். மறை விரினாவன், நாவினாலே மறைகளை விரித்தான், ஒலிகளை எழுப்பி இந்த வேதங்களை விரித்தான், ஆகமங்களை விரித்தான், தமிழ் வேதங்களை பாடுவித்தான். மறை விரினாவன் மதித்து உகந்த மெய்யணி நீற்றன். அந்த நீர் மதித்து உகந்த நீர் சிவபெருமான், அதுதான் நமக்கு கிடைச்சிது. அவர் திருமேனி முழுவதும் அந்த நீற்றை அணிந்திருக்கிறார், மெய்யணி நீற்றன். அதை எப்படி மதித்து உகந்த மெய்யணி நீற்றன். விழுமிய வெண்மழு வாழ்படையன், விழுமிய சிறப்பு மிக்க வெண்ணுங்கிறதுக்கு உரை எழுதும்போது சொல்கிறாங்க, வெண்மை என்பது குற்றமில்லாத தன்மையை குறிக்கிறது. அந்த மழுவை பயன்படுத்துகிற பொழுது அந்த பயன்படுத்தியதில் எந்த குற்றமும் நிகராது. வெண்மழு வாழ்படையான், மழுவை எறிந்து தாதிதாள் வீசிய சண்டி, அந்த மழுப்படையை எறிந்தான், அது தவறல்ல, குற்றமில்லை. ஏனென்றால் சிவபிரானுக்கு அபிஷேகம் செய்வதற்குரிய பால் குடத்தை எட்டி உதைத்த கால் அது. எனவே வெண்மழு என்று சொன்னால் குற்றமில்லாத அந்த மழு. குற்றம் இழைத்தவர்களைத்தான் தண்டிக்குமே தவிர
நியாயத்திற்கு புறம்பாக போகாது. வெண்மழுவாள் படையான் செய்ய கமல மணங்கம் சிவந்த தாமரை மலர் போன்ற அந்த திருவடி உடையவன் சிவபெருமான். அல்லது சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்த வயல்கள் உடைய திருவேதிகுடி. ஐயனை தலைவனை யாரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே வருத்தனை வாளரக் கண்முடித்தோளொடு பத்திருத்த பொருத்தனை பொய்யா அருளனை பூதப்படை உடைய நெருத்தனை திருத்தனை தேவர் பிரான் திருவேதிக்குடியுடைய அறுத்தனை யாரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. வருத்தனை வருத்தினான் அரக்கனை, வாளரக்கன் முடித்தோளோடு பத்து இருத்து வருத்தினான். கைலாய மலையை பெயர்க்க முயன்றான். மலைக்கு கீழே அவரை கார்பெரு விரலால் அழுத்தி நசுக்கினான். எனவே அவன் முடித்தோள் எல்லாம் நசுங்கியது, வருந்தினான். பொய்யா அருளனை இருத்த பொருத்தனை, பொருத்தமாக அந்த தண்டனையை கொடுத்தாலும் கூட பொய்மை இல்லாத அருளை அவனுக்கு வழங்கினார். திரும்பவும் அருள் செய்தார். அதான் பொய்யா அருளனை. பூதப்படை உடையன் திருத்தனை, பூதங்களை தன்னுடைய படையாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமான் புனிதன், அப்பழுக்கில்லாதவன் திருத்தன். தேவர் பிரான் திருவேதி, தேவர் பிரான் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பேரன் திருவேதி குடையேடிய அவருடைய திருவேதி குடியை நாம் அடைய, இல்லை திருவேதி குடி உடைய அறுத்தனை பொருளானவனை. அர்த்தன்னா பொருள், எல்லாவற்றிற்கும் பொருளாக விளங்குகிறவனை, வேதத்திற்கு பொருளாக விளங்குகிறவனை, ஆகமத்திற்கு பொருளாக விளங்குகின்றவனை, நாங்கள் பாடுகின்ற பாடலுக்கு பொருளாக விளங்குகின்றவனை. அறுத்தனை ஆறா அமுதினை, இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆறா அமுதினை நாமெல்லாம் சேர்ந்து சென்று அடைந்து அவனை பாடி அவன் நினைவிலே ஆடுவோம், கழித்து ஆடுவோம் என்று இந்த பாடலோடு நிறைவு செய்கின்றார் இந்த பதிகத்தை. ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம், 90வது பதிகம் இது என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து ஞானத்திரள் வெளியீடுகள் நினைவுபடுத்துகிறோம். சுந்தரர் தேவாரம் 1424 பக்கங்கள் கொண்டது. சுந்தர தேவாரத்திற்கு ஒரு முழுமையான நூல். அவருடைய 100 பதிகங்கள் பொழிப்புரை, குறிப்புரை, வரலாற்று முறையில் அமைந்தது. இன்னும் சிறப்பு, வரலாறு எப்படி போகுதோ அப்படி போகும். ஆகையினாலே ஒரு அற்புதமான ஒரு நூல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் தோழர் முதல் சைவ சித்தாந்த நூல். ஞானத்திரளிலே சந்தாதாரர்களை சேர்த்து விடுங்கள். பிரபலங்கள் படிக்கின்ற பத்திரிகை 15 வருஷமாக முடிவு பெற்று 16வது வருடமாக ஈசன் திருவுருளாலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, திருமுறைகளுக்கென்றே இருக்கிற ஒரு பத்திரிகை, வேற ஒன்றும் வராது. அப்படிப்பட்ட அந்த பத்திரிகையில் அரிய செய்திகள் வருகின்றன. நீங்களும் படிக்கணும், மற்றவர்களுக்கும் அது சந்தாதாரர் சேர்த்து விடணும். அதில் வர கட்டுரைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும்னா பண்ணலாம். அது ஒரு பெரிய அறம், திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து, நாளை தினம் கவனவிநாயகர் சத்சங்கத்திலே திருவாசக சொற்பொழிவு இருக்கிறது. வாழாப்பத்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். முடிந்த அன்பர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.